everyone, this is Sai. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பேசிக் ஒயிட் குர்த்தியை எப்படி எல்லாம் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு பேசிக் ஒயிட் காட்டன் குர்த்தி யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணிட்டு நம்மக்கிட்ட இருக்க பேசிக் கிளாத்ஸ், ஷாலு, சுடிதார் பேண்ட், லெகின்ஸ் இதெல்லாம் போட்டு எப்படி ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த லுக் கீழே எனக்கு கமெண்ட்டில் கன்வே பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு பேசிக் ஜீன்ஸ், லைட் கலர் ஜீன்ஸ் எடுத்திருக்கேன் அண்ட் ஸ்ட்ரக். ஸோ எனக்கு ஸ்ட்ரக் நார்மலாகவே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பிளாக் கலர் ஸ்ட்ரக் எடுத்திருக்கேன். இது ரெண்டும் வச்சு எப்படி ஒயிட் கலர் குர்த்தியை ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நார்மலாகவே இந்த ஸ்ட்ரக் வந்து நான் ஒரு கிரே கலர் குர்த்திக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் டிஷர்ட் கூட யூஸ் பண்ணியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது ரெண்டோட ஒயிட் கலர் குர்த்தி பேர் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்கர்ட். ஸோ நம்ம எல்லாருக்கிட்டையும் ஸ்கர்ட் நார்மலாகவே லாங் ஸ்கர்ட் இருக்கும், ஷார்ட் ஸ்கர்ட் இருக்கும். ஸோ நான் வந்து லாங் ஸ்கர்ட் யூஸ் பண்ண போகிறேன், ப்ளூ கலர். ஸோ லாங் ஸ்கர்ட் எப்படி ஒயிட் கலர் குர்த்திக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு பேசிக் லெக்கின், நியூட் கலர் லெக்கின், ஃபேஸ் கலர் லெக்கின் வச்சுருக்கேன் அண்ட் ஃபேஸ் கலர் ஷால். இந்த ஷால் வந்து நான் ஏதாச்சும் டாப்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தனியாக வாங்கின ஷால், இன்னும் எந்த டாப்ஸ்க்கும் யூஸ் பண்ணல. ஸோ இதை ரெண்டும் பேர் பண்ணி ஒயிட் கலர் குர்த்தி எப்படி வரப்போகுது அப்படின்னு ஸ்டைலிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு டார்க் கலர் ஜீன்ஸ் எடுத்திருக்கேன். ஜீன்ஸ் வந்து நார்மலாக எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு டார்க் கலர் ஜீன்ஸ் அண்ட் டினிம் ஜாக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ இதோட ஒயிட் கலர் குர்த்தி எது வேணால் இதோட பேர் பண்ணிக்கலாம். டிஷர்ட் பேர் பண்ணலாம், ஒரு நார்மல் கிரே கலர் குர்த்தி, இதோட வந்து அனார்கலி கூட பேர் பண்ணலாம், லாங் அம்ப்ரெல்லா டைப் இது கூட பேர் பண்ணலாம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஒயிட் கலர் குர்த்தியோட இந்த டினம் ஜாக்கெட் அண்ட் ஜீன்ஸ் ரெண்டும் பேர் பண்ண போகிறோம். என்ன புரிஞ்சிருச்சா? Oh, let me up with a bright smile on now. Put me in the dark, so won't get lost now. To the moonlight, eyes you are real right now. You look into my eyes and felt a feeling that nothing got it feel like a sleep. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேசிக் சுடிதார் பேண்ட். ஸோ நான் ரெட் கலர் சுடிதார் பேண்ட் எடுத்திருக்கேன் அண்ட் ஒரு ஷால், ரெட் கலர் ஷால். இது ஆக்சுவலி சுடிதார் ஷால் தான். ஸோ சுடிதார் ஷால் வந்து எப்படி நம்மளுக்கு ஒயிட் கலர் குர்த்திக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வல்லவா லட்சியம். ஸோ நெக்ஸ்ட் கூட நான் ஒரு பிங்க் கலர் லெகின்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லெகின்ஸ் வந்து நம்ம வீட்டில் நார்மலாகவே நிறையா இருக்கும். எந்த ஒரு குர்த்தி எடுத்தாலும் லெகின்ஸை ஈஸியாக பேர் பண்ணலாம். அது ஒயிட் கலரில் எல்லா கலரும் ஈஸியாக மேட்ச் ஆகிடும். ஸோ இப்போ கூட நான் வந்து ஒரு க்ரீன் கலர் லெகின் அண்ட் இந்த மாதிரி ஷால் போட்டிருக்கேன். ஸோ இதுவும் வந்து ஒரு சுடிதாரோட ஷால் தான். ஸோ இது வந்து எனக்கு ஒயிட் கலர் குர்த்திக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இது ஒரு வாட்டி ட்ரை கூட பண்ணியிருக்கேன். ஸோ பிங்க் கலர் வித் இந்த ஷால், சுடிதார் ஒரு ஷால் நம்ம போட்டு ஸ்டைல் பண்ண போகிறோம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிளாக் கலர் லெகின், பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாத்தையும் இருக்கும் பிளாக் கலர் லெகின். ஸோ இப்போ நான் வந்து பிளாக் கலர் லெகின் எடுத்திருக்கேன். அண்ட் ஓவர் கோட், பிளாக் கலர் ஷார்ட் ஓவர் கோட். அப்படியே வந்து நம்ம லாங் ஸ்ட்ரக் பார்த்தோம், இது ஷார்ட் ஸ்ட்ரக். ஸோ இதோட ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டேனா. எப்படி பேர் பண்ணலாம் அப்படின்றது தான் ஒயிட் குர்த்தி பார்க்க போகிறோம். இதே வந்து நான் 2 விதமாக பிரிச்சிருக்கேன். ஸோ ஸ்ட்ரக்லேயே வந்து நார்மலாக ஸ்ட்ரக் போட்டு கடுப்பேத்துறார் மயிலாட் ஒரு ஸ்டைல் பண்ணியிருக்கேன். அண்ட் கீழே ஒரு நாட் போட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அதுவும் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிக்குதோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு பிளாக் கலர் ஜெக்கின். பிளாக் கலர் ஜெக்கினோட ஸ்டோல், ஒயிட் கலர் ஸ்டோல். ஸோ நம்ம எல்லாருக்கிட்டையும் ஸ்டோல் இருக்கும், ஏன்னா குர்த்திக்கு வந்து ஸ்டோல் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. கேட்கிறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சது கே ரவிக்குமார். நீ ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டோல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம் ஷாலுக்கு பதிலாக. ஸோ ஸ்டோலும் பிளாக் கலர் ஜெக்கினும் எப்படி ஒயிட் கலர் குர்த்திக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம ஸ்டைல் பண்ணி பார்க்க போகிறோம். ஓவரா கண்ணை கட்டுது. இந்த வீடியோ ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படிலாம் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஒயிட் குர்த்தி எடுத்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். எப்படியெல்லாம் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்து அந்த எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலிங் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ லுக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக்லாம் பார்த்து உங்களுக்கு எந்த லுக் பிடிச்சிருக்கோ கீழே கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்க மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஐ கார்டு கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாச்சும் டாபிக் பற்றி உங்களுக்கு தேவைன்னா அதை என்கிட்ட கூட கேளுங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி கனெக்டட்.